நம்ம வீட்டை சுற்றி எல்லா பழ மரங்களும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பழ மரங்களும் வாங்கி வச்சிட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா ரம்பூட்டான். இப்போ தான் அப்படியே தழைஞ்சிட்ருக்கு. இது பார்த்திங்கன்னா இன்னும் இந்த மழை காலம் வந்ததுன்னா தான் நல்லா தழவெல்லாம் வரும். பார்த்திங்கன்னா அங்கங்கே அந்த குருத்து வந்து லேசாக வந்து வெளியில் வந்து காயிட்ருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து முட்டைப்பழம், அதாவது எக் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மரமாக தான் வாங்கி வச்சுருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய மரமாகவே வந்துருச்சு. இதோட பழம் பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ கலரில் ஒரு முட்டை ஷேப்புக்கேட்டு இருக்கும். ஒருவேளை அதுக்காக கூட இதோட பேர் அப்படியே இருக்கலாம். மரம் பாருங்கள் எவ்வளோ பெருசு வந்துருச்சுன்னு. இது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு, இந்த கமலா ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்கள்ல அது. இது வந்து வாங்கி வச்சு ஒரு 3 வருஷம் இருக்கும். இது பார்த்திங்கன்னா பழம் எல்லாம் இந்த சீசனுக்கு வந்து கிடச்சிது. இந்த ஒரு மரத்துலேயே குறைஞ்சது ஒரு 7-8 கிலோ பழமாவது நாங்கள் எடுத்திருப்போம். அப்படி ஃபுல்லாக பழமாக தான் இருந்தது. பார்க்குறதுக்கு தான் மரம் சிறுசாக இருந்தாலும் அவ்வளோ காய் காய்ச்சிட்டு இருந்தது. இப்போ அவ்வளோதான், சீசன் முடிஞ்சிருச்சு. இப்போ தழைஞ்சிட்ருக்கு. இனி இந்த தளவு வந்து முடித்ததுமே அப்படியே பூ விட ஆரம்பித்து அப்படியே பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிடும். இது பார்த்திங்கன்னா ப்ளம்ஸ், ஊட்டி ப்ளம்ஸ்ன்னு சொன்னாங்க. இது வந்து வாங்கி வச்சுருக்கோம். இப்போ ஒரு 6 மாதம் ஆகுது. நல்லா தான் தழைஞ்சி வந்துட்டுருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஒரு பச்சை கலரில் ஒரு வண்டு மாதிரி இந்த இலையில விழுந்தது. ஃபுல்லாக இந்த இலையை பூரா எப்படி சாப்பிட்ருச்சு பாருங்கள். அடுத்து இது திராட்சை. இது வந்து பன்னீர் திராட்சை. இது பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஹைப்ரிட் விதை இல்லாமல் இருக்கும்ல, அந்த சீட்லெஸ், அந்த கருப்பு கலர் திராட்சை.